சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. தேவன் என் உள்ளத்திலே போட்டுதான ஒரு தேவ வார்த்தையை உங்களோடு கூட பேச கர்த்தர் எனக்கு கிருபை செய்வார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே நாம் அறியாமல் இருக்கின்ற ஒரு காரியம், சபை என்றால் இல்லைன்னா சபையின் பணி என்றால் என்ன என்பதை இன்னைக்கு நாம் அநேகர் அறியாமல் இருக்கிறதுனாலே இன்றைக்கு உலகத்திலே சபைகளுக்குள்ளாக ஒரு வளர்ச்சியற்ற ஒரு நிலை காணப்படுவதற்கு காரணம் சபையின் பணி என்ன என்பதை முதலாவது நாம் அறிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த வேளையிலே ஆண்டவராகிய தேவன் என்னுடைய உள்ளத்திலே அதிகமாய் சொன்ன ஒரு வார்த்தை, சபையையும் குடும்பத்தையும் இணைத்துத்தான் ஆண்டவராகிய தேவன் அநேக இடங்களிலே பேசியிருக்கிறதை நான் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு சபை வேறை குடும்பம் வேறை என்று நாம் நினைக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வளர முடியாதவர்களாக இருக்க காரணமாக இருக்கிறது. சபையும் குடும்பமும் ஒன்று என்று ஆண்டவராகிய தேவன் ஆவியாளர் மூலமாக எழுதியிருக்கிறார். இதை நாம் சரியாக அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு செயல்படும் பொழுது தேவ சபையிலே ஒரு பெரிய மாறுதலை இந்த பூமியிலே காணும். முதலாவது சபை ஆரம்பித்ததை இந்த வேதத்திலே நாங்கள் காணும்போதுதான் சபையினுடைய சரியான நோக்கம், தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். வேதத்திலே ஒருவர் ஆண்டவரை அறிய வேண்டும் என்றால் இந்த வேதத்தை சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய இதய சிந்தனையை அறிய வேண்டும் என்றால் அங்கே இந்த வேதத்தை சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வேதத்திலே அவர் என்ன சிந்திக்கிறார், அவர் எதை செய்ய விரும்புகிறார், எதை உங்களுக்குள்ளே அவர் கட்டியெழுப்ப விரும்புகிறார் என்பதை சபையையும் குடும்பத்தையும் ஒன்றிணைத்து பேசுகிறதை காணக்கூடியதாக இந்த நாளிலே நாங்கள் பார்க்க போகிறோம். சபையின் பணி என்ன என்பதை நாம் இன்றைக்கு அறிந்து கொண்டால்தான் நாம் சபையிலே எதற்காக இருக்கிறோம், ஏன் சபையிலே தேவன் எங்களை வைத்திருக்கிறார், என்னத்திற்காக குடும்பமும் சபையும் ஒன்று என்று தேவன் சொன்னார் என்பதை நாம் சரியாக புரிந்து கொண்டால் இன்றைக்கு இருக்கின்ற நாம் பெருகி வளர்ந்து ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியாக, இயேசுவின் சந்ததியாக இந்த பூமியிலே வாழ முடியும். ஆமென். நாங்கள் ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் கண்ணாடியிலே நாங்கள் பார்க்கிற விதமாய் எங்களை பார்க்கின்ற அந்த சாயலை நாம் பார்த்து எவ்விதமாக என்னுடைய சாயல் வளர்ச்சி அடைகிறது என்பதை நாம் காண்கிறோமோ அதே விதமாக கர்த்தருடைய இந்த வசனத்தை நாங்கள் பார்த்து இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படியான ஒரு வளர்ச்சியை நமக்கு கொடுக்கிறது என்பதை அறிந்து மறுமையிலே, அதாவது இந்த மகிமையிலே மகிழ்ச்சியடைந்து நடந்து 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 நாங்கள் எப்படியாக வளர்கிறோமோ அவ்விதமாக வளரும்படியாக வளர்ந்து தேவனுடைய சாயலாய் இயேசு கிறிஸ்துவை போல நாம் மாறி அவரை சந்திப்பதற்கு ஆயத்தமாக்கப்படுவதுதான் சபை. ஹல்லேலூயா. அப்ப இந்த சபையின் பணியை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். புதிதாக பிறந்த குழந்தை பெற்றோரின் சாயலை தாங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. புதிதாக பிறந்த ஒரு குழந்தை பெற்றோருடைய சாயலை தாங்கி இருக்கிறது. ஆனால் அது வளர 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 அந்த சாயலை உலகம் காண்கின்றது. பிள்ளை வளரும் பொழுது வளர்வதற்கு முன்பதாக அந்த சாயலை பெற்றோருடைய சாயலாய் பிள்ளை காணப்படுகிறது.
அது வளர்ந்து 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 வர வர உலகம் அந்த பிள்ளையை பார்க்கிறது, எந்த சாயலிலே இந்த பிள்ளை வளர்ந்திருக்கிறது என்பதை பார்க்கிறது. தாயுடைய சாயலிலே வளர்ந்திருக்கிறதா, இல்லைன்னா தகப்பனுடைய சாயலிலே இருக்கிறதா, இல்லைன்னா அவர்கள் சேர்கிற நண்பர்களுடைய சாயலிலே அது மாற்றம் அடைகிறதா என்பதை உலகம் மிகவும் வெகுவாய் கவனிக்கிறதா இருக்கிறது. அப்படினாலே நாங்கள் இப்பொழுது ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, நீர் இந்த சாயலிலே நாம் உருவாக வேண்டும், எந்த சாயலிலே நாம் இருக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறீரோ அந்த சாயலிலே நாங்கள் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகப்பட வேண்டும் என்பதற்காகவே நீர் உம்முடைய திரு ரத்தத்தினாலே சம்பாதித்த இந்த திருச்சபையை நீர் உண்டு பண்ணியிருக்கிறீர். அதற்காக உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, சபை என்றால் என்ன, சபையின் பணி என்ன என்பதை குறித்து எங்களோடு நீர் பேசி ஆண்டவரே, எங்களை உம்மை போல உங்களுடைய சாயலாய் நீ உருவாக்க நீ விரும்புகிறேன். ஏனென்றால் இங்கு உருவாக்குகின்ற ஒரு தகப்பன் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். ஏனென்றால் முதலாவது மனிதனை மண்ணினால் உருவாக்க நீர் உன்னுடைய கரத்தை பயன்படுத்தி ஆண்டவரை அவனை உருவாக்கி ஜீவன், உன்னுடைய ஜீவனை கொடுத்து உன்னுடைய சாயலாய் மனிதனை நீ படைத்தீர் என்று பார்க்கிறோம். அப்படியானால் மனிதன் உம்முடைய சாயலாய் மாற வேண்டும், உம்முடைய சாயலாய் அவன் இருக்க வேண்டும் என்று விரும்பி நீ அவனை படைத்து பாவம் செய்த போதோ மனிதன் தேவ சாயலை இழந்து ஆண்டவரே இந்த உலகத்திலே ஆண்டவரே உலக மனிதர்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த போது நீர் இந்த பூமியிலே இறங்கி வந்து அந்த மனிதனை மீண்டும் உன்னுடைய சாயலாய் மாற்றும்படியாகவே நீர் இந்த உலகத்திலே வந்து அதைத்தான் ஆண்டவரே உன்னுடைய சபையின் மூலமாய் செய்ய நீ சித்தம் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, திரு ரத்தத்தினாலே சம்பாதித்த என்னுடைய சபையை மேய்ப்பதற்கு கண்காணிகளாய் வைத்த பரிசுத்த ஆவியானவர் கண்காணிகளாய் வைத்த மந்தைகள் முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்று நீ சொல்லியிருக்கிறேன். சில நேரங்களிலே நாங்கள் எச்சரிப்பட்டவர்களாக இருக்கும் போதுதான் ஆண்டவரே உலகத்திலே அங்கே கொடிதான ஓநாய்கள் வந்து அந்த ஆடுகளை அது பறித்துக் கொண்டு போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் எச்சரிப்பட்டவர்களாக இருக்கும்போது அதை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். இன்றைய நாளிலே எங்களுக்கு கற்றுத்தாரும், எங்களோடு கூட இடைப்படும், எங்களோடு கூட பேசும். பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஆண்டவரை எங்களை வைத்தீர் என்றால் நீர் எங்களோடு இருந்து உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அப்ப என்ன செய்யலாம்? வளர வளராத தோற்றத்தையும் குணத்தையும் அறியக்கூடியதாக இருக்கிறது. வளர்வதற்கு முன்பதாக ஒரு பிள்ளையுடைய தோற்றம், குணம் நாங்கள் அறிய முடியாததாக இருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய நோக்கம் என்ன? ஒவ்வொரு மனிதனும் தேவ சாயலாய் மாற வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருக்கிறது. அப்ப தேவ சாயலாய் மாற வேண்டும் என்றால் தகப்பனும் தாயும் குடும்பத்தை நடத்த தெரிந்தால்தான் சபையை நடத்தலாம் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. என்னுடைய குடும்பத்தை எனக்கு நடத்த தெரியாவிட்டால் நான் உங்களை நடத்த முடியாது. ஹல்லேலூயா. முதலாவது என்னை கொண்டு வருகிறேன், கவனமாய் கவனி. என்னுடைய பிள்ளைகளை நான் சரியாய் வளர்க்க முடியவில்லை என்றால் நான் உங்களை வழிநடத்த முடியாது. ஹல்லேலூயா. அதை கவனமாய் கவனிக்கணும். வேத சபை என்பது தேவன் குடும்பத்தோடு இணைத்து பேசுகிறார். அப்ப தேவனானவர் ஒருவரை கண்காணியாக என்னை உங்களுக்கு மேற்பனாக, அதாவது பராமரிக்கும்படியாக என்னை நியமிப்பார் என்றால் நான் உங்களை நடக்கத்தக்கவனாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பிள்ளைகள் கர்த்தரால் கொடுக்கப்படுகின்ற ஒரு சுதந்திரம். இன்றைக்கு சபையிலே உங்களை தேவன் கொடுத்திருக்கிறார் என்றால் அது தேவன் கொடுத்தது. அதை நான் காண்பிக்க போகிறேன். முதலாவது அப்போஸ்தலர்களை தான் ஆண்டவராகிய தேவன் என்ன செய்தார்? சுவிசேஷத்தை பிரசங்கித்து சபையை உண்டு பண்ணும்படி செய்தார். அதை நீங்கள் அப்போஸ்தலர் அதிகாரம் பெந்தெக்கோஸ்து நாளுக்கு பின்பதாக 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் அதை பார்க்கலாம். நாங்கள் முதலாவதாக பார்க்க போகிறோம். அப்ப ஒரு குழந்தை வளர வேண்டும் என்றால் ஒரு பெற்றோராகிய தாயும் தகப்பனும் ஒரு முன்மாதிரியானவர்களாக காணப்படும் பொழுதுதான் பிள்ளைகளை நாம் நடக்க வேண்டிய வழிகளே அவர்களை நடத்தி அவர்கள் முதிய வயதிலும் அதை விடாதிருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. அதனால அப்படினாலே அன்பான தேவஜனமே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் முதலாவது என்ன செய்தார்? தன்னுடைய தாய் தகப்பனுக்கு அவர் கீழ்ப்படிந்து அவர் வளர்ந்தவராக இருந்தார். அவர் எப்படி வளர்ந்தார் என்று வேதம் சொல்கிறது. முதலாவது அவர் வளர்ந்தது ஞானத்திலே.
ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்றது. அப்ப ஒரு பிள்ளையானது யாரை பார்க்கிறது? ஒரு பெற்றோராகிய தாயையும் தகப்பனையும் பார்த்து அந்த பிள்ளை வளர்கிறது. அப்பொழுது ஒரு சபையிலே கண்காணியாக பரிசுத்த ஆவியானவர் நியமித்த ஒரு தேவ மனிதன், ஒரு குடும்பம். வேதம் சொல்லுகிறது சபையை நடத்துவதற்கு குடும்பத்தை தான் தேவன் தெரிந்து கொண்டார் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். சுவிசேஷம் சொல்வதற்கும் அப்போஸ்தலர்களாகவும் பவுலடிகளை அவர் தெரிந்திருக்கலாம். ஆனால் சபையை நடத்துவதற்கு ஆண்டவராக தேவன் தெரிந்து கொண்டது ஒரு குடும்பத்தை. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உன் சொந்த குடும்பத்தை நீ நடத்த அறியாதிருந்தால் நீ சபையை எப்படி விசாரிப்பாய்? இந்த கேள்வி எனக்குள்ளே இருந்தது. இதற்கு நான் பல தடவைகளை ஆண்டவரிடத்திலே கேட்டிருக்கிறேன். இதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்பதை நான் அநேக தடவை கேட்டிருக்கிறேன் ஆண்டவரிடத்தில். ஆனால் ஆண்டவர் இதுவரையும் என்னை ஆண்டவருடைய கிருபையினால் என்னை அவர் நடத்தி இதை செய்யத்தக்க ஒரு தகுதி உள்ளவராக என்னை அவர் மாற்றுவதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். நான் தகுதியாக இருந்தேன் என்று சொல்லவில்லை, தகுதிப்படுத்தினவர் என் ஆண்டவராகிய தேவன். ஹல்லேலூயா. ஆனாபடி நான் அன்பான தேவஜனமே, கவனமாய் நாம் கவனிக்க வேண்டும். பிள்ளைகளை பெற்றோராகி நாம் நடத்த வேண்டிய வழி இல்லை நாங்கள் நடத்த வேண்டும் என்றுதான் ஆண்டவராகிய இயேசு நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் சொல்வது, உங்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆவிக்குரிய இயேசு கிறிஸ்துவை போல மாற்றுவதாக நாங்கள் வழிநடத்தப்பட வேண்டும், வழிநடத்த வேண்டும். இது நாங்கள் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரம். எல்லாருக்கும் தெரிந்த காரியம். 41வது வசனம், 2:41 வசனங்கள். அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் விடுதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் கருத்திருந்தார்கள். இந்த அப்போஸ்தலர்களை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவோடு இருந்து தெரிவு செய்யப்பட்டு போதிக்கப்பட்டு நற்சாட்சி பெற்று தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவனுடைய சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து காத்திருந்து பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்று ஜனங்களுக்கு அவர்கள் பிரசங்கிக்கிறவர்களாக அவர்கள் மாறுகிறார்கள். ஆண்டவராக தேவன் காத்திருங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், பிரசங்கியுங்கள் என்று சொன்னார். அப்ப மனம் திரும்புதலை குறித்து அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்ததான வேளையிலே அங்கே பேதுரு எழுந்து நின்று பிரசங்கித்தார் என்ற விதத்தில் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் முதலாவது சபையை அப்போஸ்தலர்கள் உருவாக்கும்படியாக தேவன் விரும்பினார். அதனால்தான் சொன்னால், இந்த கல்லின் மேல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று ஆண்டவராகிய தேவன் சொன்னார். ஆண்டவராகிய தேவன் என்ன சொன்னார்? நான் என் சபையை கட்டுவேன் என்றால் நாங்கள் கட்ட முடியாது, அவர்தான் கட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப அவர்கள் என்ன சார், நீங்கள் பிரசங்கியுங்கள். மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கித்தார்கள். கேட்டவர்கள் மனதிலே வார்த்தையிலே அவர்கள் குத்துண்டு. வார்த்தையிலே குத்தப்படுதல் என்றால் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது இந்த வார்த்தையை கேட்டு அவர்கள் பாவத்தில் இருந்து மனம் திரும்பினவர்கள் 3000 பேர் அன்றைய தினம் ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டார்கள். ஞானஸ்தானம் இனத்துக்காய் கொடுக்கப்படுகிறது, ஒரு அடக்க ஆராதனைக்காய் கொடுக்கப்படுகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அவன் பாவத்துக்கு மரிக்க வேண்டும், பாவத்துக்கு மரித்து அவன் பிறக்க வேண்டும். ஒரு குழந்தை, அதுக்குதான் இங்கே சொல்ல போகிறது என்பதை அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவராக இயேசுவிடத்திலே வந்து ஒரு கேட்ட கேள்வியை இங்கே நாளில் முன்பதாக நான் பண்ணுகிறேன். அப்ப அந்த பிறந்த அந்த குழந்தையானதை அந்த தாய், சபை என்பது தாயாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. தகப்பனும் தாயும் சேர்ந்து அங்கே பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது தாயானவள் தான் அதிக நேரத்தை அங்கே பிள்ளையோடு செலவழிக்கிறாள். காரணம் என்னென்றால் கற்ப வேதனை பட்டு பெற்றவள் தாய். ஆண்டவராகிய இயேசுதான் சிலுவையிலே வேதனைகளையும் துன்பங்களையும் அனுபவித்தங்களை அவர் பெற்றெடுக்கிறார். ஆனால் பவுலடிகள் சொல்லுகிறார், நான் கற்ப வேதனை பெற்று உங்களை பெற்றேன் என்று அவர் சொல்லுகிறார். காரணம் என்னென்றால் அந்த மக்களுக்காக அவர் ஜெபிக்கிறவராக இருந்தார். அவர் பெற்றெடுப்பதற்கு அவ்வளவு சிரமப்பட்டார், அதை கற்ப வேதனைக்கு ஒப்பிடுகிறார். அப்ப கற்ப வேதனை பெற்ற ஒரு பிள்ளையை ஒரு தாய் பெற்றிருந்தால் அந்த பிள்ளையை அவள் சரியாக வளர்க்க அவள் முயற்சிப்பாள். காரணம் ஏனென்றால் அவள் கற்ப வேதனைப்பட்டாள். அப்ப அந்த தாய்க்கு தான் தெரியும் அந்த பிள்ளையை பெறுவதற்கு எவ்வளவு பிரயாசப்பட்டாள் என்பது. இதை தான் ஆண்டவர் சொல்ல வருகிறார்.
இங்கே இவர் பார்க்கும் பொழுது இந்த வேதனையோடு இந்த ஜனங்கள் 3000 பேர் அங்கே ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே சேர்க்கப்பட்டதான வேளையிலே அவர்களுக்கு முதலாவது தேவையாக இருந்தது, அவர்கள் அப்பொழுது உபதேசம் தேவையாக இருந்தது. ஒரு பிள்ளைக்கு ஒரு தாயானவள் பெற்றெடுத்தது என்பதாக அவளுக்கு என்ன தேவையாக இருக்கிறது? அந்த பிள்ளைக்கு அந்த சத்துணவு தேவையாக இருக்கிறதை தாய் பாலாக கொடுக்கிறாள். வேத வசனம் பால் என்று வேதம் சொல்கிறது. அந்த பாலை கொடுத்து அவள் வளர்க்கிறாள். ஆனால் அவளுடைய சாயலை தான் அது காண்கிறது. ஆனால் உலகமோ அந்த சாயலை காணவில்லை. என்ற பிள்ளையுடைய சாயலை பார்த்து யாரும் ஒன்றும் சொல்வதில்லை. இந்த பிள்ளை சின்ன அப்படி பண்ணது அப்படின்னு சொல்லி கொண்டிருப்பார்கள். நாளுக்கு நாள் அந்த பிள்ளை வளர வளர அதனுடைய குணாதிசயம் உலகத்துக்கு தென்படுகிறது. அவர் என்ன சொல்கிறார்? ஐயோ, இந்த தாய் இந்த பிள்ளையை சரியாய் வளர்க்கவில்லை, இந்த தந்தையை சரியாய் வளர்க்கவில்லை என்றுதான் சொல்கிறார்களே தவிர பிள்ளைகளிடத்திலே யாரும் குற்றம் சாட்டுவதில்லை. ஏனென்றால் ஆண்டவர் பிள்ளை நடக்க வேண்டிய வழியிலே நீ நடத்து, முதிய வயதும் அதை விடாதிருப்பார்கள். ஒரு போதகர், ஒரு தேவனுடைய சபையிலே நியமிக்கப்பட்ட ஒரு தேவ கண்காணி என்று வேதம் சொல்கிறது. கண்காணியானவன் அந்த மந்தைகளை சரியான வழியிலே நடத்துவதற்கு அவன் ஒரு முன்மாதிரியானவனாக காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. இதான் முன்மத்திலே நாம் வைக்க விரும்புகிறேன். கர்த்தர் கிருபை செய்யும். அவர்கள் என்ன செய்வார்கள்? அடுத்ததாக அன்னோன்யம் என்று சொல்லும்போது தாய்க்கும் பிள்ளைக்கும் தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு நெருக்கம் இருக்க வேண்டும். எந்த நேரமும் தாயுடைய மடியிலே பிள்ளைகள் தவறுவது போல பிள்ளைகளும் தாய் தகப்பன்மார் ஒன்றாக இணைந்து ஒரு குடும்பமாக அவர்கள் வளரும் பொழுதுதான் அந்த பிள்ளைகள் தகப்பன் தாயுடைய சொல்லுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து வளரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. வேதம் நமக்கு சொல்லுகிறது. இதை முக்கியமாய் நாம் கணிக்க வேண்டியது என்று கவனிக்க வேண்டியது என்னவென்றால் அன்னோன்யம் அப்பம் விடுதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அன்னோன்யம் அப்பம் விடுதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரு பிள்ளைக்கு தாயானவள் அப்பம் தேவையாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த பிள்ளை வளர்வது, அதுக்கு நல்ல சாப்பாடு, நல்ல சத்துணர்வான சாப்பாடு தேவையாக இருக்கிறது அந்த பிள்ளை வளர்வது. ஒரு உபதேசம் என்றால் தேவனுடைய வார்த்தை இந்த பிள்ளைகள் வளரக்கூடிய அளவுக்கு அந்த எந்தெந்த நேரத்தில் என்னென்ன சாப்பாடு அந்த பிள்ளைக்கு தேவையாக இருக்கிறதோ அந்தந்த சாப்பாட்டை அந்தந்த வேளையை தாயானவள் கொடுக்கும் பொழுதுதான் அந்த பிள்ளையானது சரியான முறையிலே சத்துணர்வோடு அது வளர முடியும். அப்போஸ்தலர் உபதேசம் என்று சொல்லும் பொழுது, அங்கே அன்னோன்யம் என்று சொல்லும் பொழுது ஒரு நெருக்கத்தை அங்கே காண்பிக்கிறது. ஒரு தாயோடு தகப்பனோடு பிள்ளைகள் நெருக்கமாக இருக்கிறதை காண்பிக்கிறது. அப்ப நாங்கள் சபையானது ஒரு தாய்க்கும் ஒரு பிள்ளைகளுக்கும் இருக்கிற உறவை இங்கே காண்பிக்கிறதாக இருக்கிறது. அப்ப அந்த உறவு சரியாக இருக்கும் பொழுதுதான் அந்த பிள்ளைகள் என்ன செய்கிறது? நல்ல வழியிலே வளர்கிறது. தாயும் தகப்பனும் எந்த நேரம் பிரச்சனையாக இருந்தால் பிள்ளைகளும் அதை பார்த்து பார்த்து அந்த பிள்ளைகளிலே என்ன செய்யும்? அந்த மதியினம் ஒட்டி கொள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது. தண்டனையின் பிரம்பு பிள்ளைகளுடைய நெஞ்சிலே இருக்கிற மதியினத்தை அகற்றும் என்று சொல்லப்படுகிறது. தண்டனை என்று சொல்லும் பொழுது எல்லோரும் நினைக்கிறது என்னென்றால் ஏதோ காலை அடித்து கையடித்து முடிப்பது தண்டனை என்று அல்ல. ஒரு பெற்ற தகப்பன் தாய் அப்படி பிள்ளைக்கு செய்வதில்லை. தண்டனை என்று சொல்லும் பொழுது கடிந்து கொண்ட வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தை எடுத்து வேதம் எப்படி சொல்லுகிறது, இந்த வேத வார்த்தைகள் எப்படி சொல்லுகிறது என்று அவருக்கு பக்குவமாக விளங்கப்படுத்துவதே உபதேசம் என்று நான் இங்கே பார்க்கிறோம். அவர்கள் நல்ல சத்துள்ள உணர்வை அவர்கள் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் எந்த பக்கத்திலே அவர்கள் வளர்ச்சி குறைய இருக்கிறதோ அந்த பக்கத்திலே அந்த பிள்ளைகளை வளரும்படியாக அங்கே முதலாவது அவர்களுக்கு அப்பம் தேவையாக இருக்கிறது பிள்ளைக்கு. இதுதான் இந்த வேதம் சொல்லுகிறது. அடுத்ததாக நாங்கள் பார்க்கும் பொழுது ஜெபம் பண்ணுதல். ஜெபம் பண்ணுதல் என்றால் பிள்ளைக்கு நீங்கள் சாப்பாடை மட்டும் கொடுத்தால் போதாது, அந்த பிள்ளைக்கு தண்ணீர் தேவையாக இருக்கிறது. அந்த தண்ணீரை சரியான முறையில் அந்த பிள்ளைக்கு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பிள்ளை வளரும் என்று வேதம் சொல்லுங்கள். அப்பொழுது ஜெபம் இருக்க வேண்டும். அந்த பிள்ளைகள் வளர்வதற்கு பெற்றோராகிய நாம் ஒரு ஜெப வாழ்க்கை வாழ்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஒரு திருச்சபையானது, ஒரு திருச்சபையிலே கண்காணியாய் நியமிக்கப்பட்ட குடும்பமானது அங்கே பிள்ளைகளுக்காக ஜபிக்கிற ஒரு குடும்பமாக அது காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அந்த சபை என்றால் என்னன்னு தெரியாததுனாலே இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலும் சரி மற்றவருடைய வாழ்க்கையிலும் சரி நாங்கள் சரியான ஒரு காரியத்தை, ஒரு திடமான ஒரு காரியத்தை இந்த தேசத்திலே செய்ய முடியாத போய்விட்டோம். ஏனென்றால் பிள்ளைகளை பார்த்து என்ன சொல்லுகிறார்கள் உலகத்திலே? இவர் வளர்த்த பிள்ளையை பார் என்று சொல்லுகிறார்கள். இயேசுடைய பிள்ளையாக நாங்கள் வளர்க்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. வேதம் நமக்கு அதைத்தான் சொல்லுங்க. நீ போதித்து அவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து என்று சொல்லுங்க. அப்ப இந்த இடத்திலே கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை நாம் போதித்து அவர்கள் நடக்க வேண்டிய
வழியிலே நாம் நடத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதற்கு நாம் முன்மாதிரிகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென் சார். அப்படியானால் முதலாவது மனிதனுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டிய ஒரு கனியை குறித்து வேதம் சொல்கிறது. அப்ப முதலாவது தேவ ஊழியக்காரனிடத்திலே காணப்பட வேண்டிய கனி, ஒரு பெற்றோரிடத்திலே காணப்பட வேண்டிய கனி வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. முதலாவது ஆவியின் கனிகளை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். அப்போ ஒரு பெற்றோராகிய தேவனிடத்திலே தேவ ஆவியினாலே நிறுவப்பட்ட தேவ மனிதன் என்ன செய்யப்பட வேண்டும்? அவரிடத்திலே கனி காணப்பட வேண்டும். அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவார். ஒரு பெற்றோரிடத்திலே பிள்ளைகள் எதிர்பார்க்கிற கனியை காணும் பொழுதுதான் அந்த பிள்ளைகள் அந்த கனியிலே அவர்கள் வளருவார். ஆமென் சார். ஆவியின் கனி முதலாவது அன்பு. முதலாவது இங்கே பெற்றோரிடத்திலே பிள்ளைகள் எதிர்பார்க்கிறது என்ன? ஒரு அன்பை எதிர்பார்க்கிறார்கள். அந்த அன்பு அவர்களுக்கு பூரணமாய் கிடைக்கும் பொழுது அந்த தாயண்டை பிள்ளை வந்து அணைத்துக் கொள்கிறது. எப்பொழுதுமே கடிந்து கொள்கின்ற ஒரு தாயின் தகப்பனையும் பிள்ளைகள் நேசிப்பதில்லை. ஆனால் அன்போடு கூட கடிந்து கொண்டு சொல்லும் பொழுது அதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். என்றால் அவர்களுக்கு தெரிகிறது என்னுடைய நன்மைக்குத்தான் நம்முடைய பெற்றோர் சொல்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்கிறதுனாலே அந்த பிள்ளையானது நாளுக்கு நாள் அந்த அன்பின் கனியிலே அது வளர ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. அன்பு இருந்தால் தான் என்ன வரும் என்றால் சமாதானம் வரும். அப்ப எங்களுக்குள்ளே சமாதானம் இருக்கும் பொழுதுதான் சபையிலே சமாதானம் வரும். அப்ப பெற்றோராகிய நாம் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது அன்பிலே, சமாதானத்திலே, சந்தோஷத்திலே நாங்கள் வளர்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்பொழுது உள்ளான நிலையிலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அது ஆசீர்வாதமாய் மாறும். ஹல்லேலூயா. எல்லோரும் நாங்கள் சபை என்றால் அதனுடைய பணி என்ன என்பதை முதலாவது நாம் அறிந்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்ததாக நாங்கள் பார்க்கும் பொழுது பொறுமை, தயவு, நற்குணம். முதல் பார்த்தோம் அன்பு, சந்தோஷம், சமாதானம். அடுத்தது பொறுமை, தயவு, நற்குணம். இது வெளிப்படையான ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது. உள்ளான காரியம்தான் அன்பு, சமாதானம், சந்தோஷம். வெளியாக வெளிப்படையாக மற்றவர்கள் காணக்கூடியதாக இருக்கிற ஒரு காரியம் பொறுமை, தயவு, நற்குணம் குறித்து நாங்கள் தயவு நற்குணத்தை குறித்து நாங்கள் பின்பதாக தொடர்ந்து இந்த பாடங்களை உங்களோடு கூட பேசும்படியாக ஆண்டவராகிய தேவன் என்னுடைய இதயத்திலே போட்டிருக்கிறார். தொடர்ந்து நாங்கள் பேசுவோம். இந்த நாளிலே சில காரியங்களை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்க பிரியப்படுகிறேன். இந்த அன்பு, இந்த பொறுமை, தயவு, நற்குணம் உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரியும். என்னை பார்த்தால் இவர் பொறுமைசாலியா, நல்ல குணமுள்ளவரா, மற்றவர் மேல் தயவுள்ளவரா, ஒரு கண்காணியான இப்படிதான் இருக்கணும்னு பைபிள் எழுதி அதை உங்களை காண்பிக்க விரும்புகிறேன். அப்ப நான் உங்களுக்கு கண்காணியாக இருக்க, உங்களை மேற்பதற்கு நான் தகுதி பெற்றவனாக இருக்கிறேன் என்பதை நீங்கள் சற்று கவனிக்கும்படியாக கற்றுக்கொள்கிறேன். பிள்ளைகள் ஒருவேளை என்னுடைய பிள்ளைகள், நீங்களும் என்னுடைய பிள்ளைகள், எனக்கு மாமிசத்தின்படி 4 பிள்ளைகள், ஆவிக்குரியபடி நீங்கள் அநேக பிள்ளைகள் இருக்கிறீர்கள். மாமிசத்துக்குரிய பிள்ளைகள் சில நேரங்களிலே எனக்கு சொல்வார்கள், அப்பா, ஏன்னா அவர் சின்னதாக இருந்தபோது நான் சொல்வதை இவர்கள் கேட்டார்கள், உண்மைதான். ஆனால் வளர வளர சில காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை பொறுமையின்மை இருக்கும் பொழுது, ஏனப்பா நீங்கள் பொறுமை இல்லாமல் இருக்கிறீர்கள், வேதம் சொல்லுகிறது அல்லவா பொறுமையாக இருக்க வேண்டும். அது வெளியேறமாய் பார்க்கிறார்கள் பெற்றோர் பிள்ளைகள். நான் அப்படி வளரும் பொழுது ஒரு நாள் என்னுடைய 2வது மகன் சொன்னான். அவன் கோவப்பட்டு கொண்டிருந்தான். கதைத்த பொழுது அவன் சொன்னான், உங்களுக்கு இருந்தா எனக்கு இருந்துச்சு. அன்றைக்கு எனக்கு திக்கெட்டு போயிடுச்சு. ஆண்டவரே, இவ்வளோ நாள் ஏதோ நான் பொறுமைசாலி இந்த விஷயம். ஹல்லேலூயா. பொறுமை இழந்தவர்களாக இருக்கிறோம். பொறுமை இல்லை, தயவு இல்லை. தயவு என்று சொல்வது இரக்கம். இல்லைன்னா நான் மற்றவர்கள் ஒரு வேலையிலே அவர்கள் பசியாக இருக்கும் பொழுதோ, இல்லைன்னு சொன்னால் பிள்ளைகள் ஒரு சோகமாக இருக்கும் பொழுதோ, இல்லைன்னா பிள்ளைகளுக்கு ஒரு தேவை வரும்பொழுதோ, என்னப்பா ஏன் இப்படி இருக்கிறார் என்று கேட்கின்ற ஒரு இரக்க குணம் தயவு சொல்லப்படுது. இந்த நற்குணம், அடுத்தது நற்குணம் என்று சொல்லப்படுது. ஏன்னா நற்குணம் நல்லா தெரியும். ஒரு பெற்றோருக்கு நல்ல குணம் இருக்க வேண்டும். ஒரு மந்தைகளை மேய்க்கின்ற மேய்ப்பர்களுக்கு ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே காணப்பட்டதான அந்த குணாதிசயங்கள், அதான் நீ பரிபூர்ணமான பின்பு
நீ மற்ற ஆடுகளை நடத்துவதற்கு நீ ஆயத்தப்படு என்று சொன்னார். ஆனால் பரிபூர்ணம் ஆவதற்கு முன்பதாகவே நான் என்ன செய்கிறோம், நாங்களாகவே போதலாகிவிடுவோம். இதனால்தான் மந்தைகளை சரியான வழியிலே நடத்த முடியாதவர்களாக நாம் இருக்கிறோம். பக்குவம் அடையாமல் திருமணம் பண்ணிவிடுகிறோம். சில நேரங்களிலே குழந்தைகளை பெற்று விடுகிறோம், ஆனால் வளர்க்க தெரியவில்லை. ஒரு காலையிலே இருக்கிறது. ஆதி காலங்களிலெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் சின்ன சின்ன வயதிலே திருமணம் பண்ணுவார்கள். ஆனால் உண்மையாக யூத வழக்கத்தின்படி 30 வயசுக்கு மேல்தான் ஆண்கள் திருமணம் பண்ணுவார்கள். அதான் இயேசு கிறிஸ்து 30வது வயசிலே வெளிப்பட்டார் என்று நான் வேதத்திலே வாசிக்கிறேன். ஆனால் அன்பான தேவச்சனமே, அது வெளிப்படையாக காணப்படுகின்ற இந்த நற்குணம் நம்முடைய காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இது வெளிப்படையான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. இன்னொரு காரியத்தை நாங்கள் பார்ப்போம் என்றால் விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இந்த மூன்றும் தேவனிடத்திலிருந்து வருகிறது. விசுவாசம் ஒரு வரம், சாந்தம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும் என்றால் அது தேவனிடத்திலிருந்து வர வேண்டும். அடுத்ததாக இச்சை அடக்கம், இதுவும் தேவனிடத்திலிருந்து தான் வர வேண்டும். இந்த மூன்றும் தேவனிடத்திலிருந்து மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் ஆகிய இது தேவனிடத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிறது. இதுவும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக அமைகிறது. இந்த மூன்றும், இந்த 9 கனிகளும் மனிதனுடைய வாழ்க்கையிலே நிறைந்து அவன் வளர வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. இது ஒரு நாள் பிள்ளை பிறந்தவுடனே வளர்வது கிடையாது. ஒரு நாள் குழந்தையிடத்திலே காணப்படுவது கிடையாது. ஆனால் பெற்றோராகிய எங்களிடத்திலே இது காணப்பட வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா. நாங்கள் சொல்ல முடியாது, நாங்கள் குழந்தைகள் அல்ல. போதிக்கு ஒரு பெற்றோராக நாங்கள் வந்துவிட்டோம், தாய் தகப்பனாக நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் பிள்ளைகளிடத்திலே சொல்ல முடியாது, பிள்ளையே நான் இன்னும் வளரவில்லை, கொஞ்சம் வளர்ந்து உன்னை வளர்க்கிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சபையிலே தேவன் எதற்காக எதை செய்திருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே வளர்ச்சி அடையும். யோவான் 3ஆம் அதிகாரத்திலே நான் ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்ப்போம். யோவான் சுவிசேஷத்திலே ஆண்டவராக இயேசு சொன்ன ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்ப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷத்திலே சொன்ன ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்ப்போம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். யூதருக்கு அதிகாரியான நிகதேமு எனப்பட்ட ஒரு இருந்தான். அவன் என்றால் அதிகாரி என்று சொன்னால் யூதர்களை நடத்துகின்ற ஒரு தலைவனாக இருந்தான், ஒரு ஆசாரியனாக இருந்தான். அவன் இராக்காலத்தில் இயேசுவிடத்தில் வந்து, ரவி, நீ தேவனிடத்தில் வந்த போதகர் என்று நான் அறிந்திருக்கிறேன். பாருங்க, அவர் தேவனிடத்திலே இருந்து வந்த ஒரு போதகர் என்பதை அந்த நூற்றுக்கு அந்த யூதருக்கு அதிகாரியான அந்த தலைவன் அறிந்திருக்கிறார். அப்ப தேவனால் ஒரு மனிதன் நியமிக்கப்படுகிற போதகராக இருக்கும் பொழுது அவர் தேவனிடத்தில் இருந்து தேவன் வரை நியமித்திருக்கிறார் என்பதை உலகம் கண்டு, நீங்களும் அதை கண்டுகொள்ளலாம். அல்லேலூயா. ஆமென் சொல்லு. அவர் என்ன சொல்லுகிறார் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தேவன் தன்னுடனே இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட காரியங்களை ஒருவரும் செய்ய மாட்டார். அல்லேலூயா. அப்ப தேவன் ஒருவரோடு இருக்கிறார், தன்னோடு தேவன் இருக்கிறார் அவர் சொல்லவில்லை. இன்னொருவன் உலகத்திலே தேவனை அறியாத ஒரு மனிதன் சொல்லுகிறார், இவரோடு தேவன் இருக்கிறார் என்பதை போதகரே என்று அவர் அழைக்கிறார். இவரோடு தேவன் இருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆமென் சார். அல்லேலூயா. அவ என்னோடு தேவன் இருக்கிறதை நான் ஒரு போதகர் என்று சொன்னால், என்னோடு தேவன் இருக்கிறதை நீங்களும் உலகமும் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா என்று வேதம் சொல்கிறது. அதுக்கு இயேசு அவனுக்கு பிரயுத்தரமாக, ஒருவன் மறுபடி பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று சொல்கிறார். ஒருவன் மறுபடி பிறக்க வேண்டும். ஏனென்றால் முதல் ஒரு தடவை மனிதன் இந்த பூமியிலே உருவாக்கப்பட்டான், படைக்கப்பட்டான். அவன் தேவனுடைய சாயலை இழந்து போனான், பாவ சாயலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த பாவத்தில் இருந்து அவன் மறுபடி பிறந்தால்தான்
தேவனோடு இணைய முடியும் என்பதை தேவன் அங்கே எடுத்து சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு தாயின் கற்பத்திலே உருவாகி தாயின் கருவிலே உருவாகும் பொழுதுதான் அங்கே தாய்க்கு தெரிகிறது இவர்தான் தகப்பன் என்று. அப்படிதான் தாயின் கருவிலே உருவாகி அது பிறக்கும் பொழுதுதான் அது அவருடைய பிள்ளையாக இருக்கிறது. இதைதான் அங்கே இயேசு சொல்ல வருகிறார். அப்ப நீங்க தேவனுடைய ராஜ்யத்திலே போக வேண்டும் என்றால் நான் என்னோடு கூட நான் சொல்கிற உபதேசத்திலே நீங்கள் பிறக்க வேண்டும் என்று சொல்றார். அப்ப தேவனுடைய வார்த்தை இங்கே தெளிவாய் சொல்லப்படுகிறது. இயேசு அவனுக்கு பிரயுத்தரமாக ஒருவர் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லும் பொழுது அதற்கு நிகழ்வு என்ற மனுஷன் முதிய வயதாயிருக்கிறேன், இப்பொழுது அவருக்கு முதிய வயதாகி போச்சு. முதிய வயதாயிருக்கிறேன் எப்படி பிறப்பான்? அப்ப தாயின் கற்பத்திலே பிறப்பதற்கும் உலக ஆவிக்குரிய விதமாய் பிறப்பதற்கும் ரெண்டு வித்தியாசத்தை என் ஆண்டவராக இயேசு எடுத்து காண்பிக்க முயற்சிக்கிறார். இதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அங்கே நான் முதலில் காண்பித்தேன் அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே அவர்கள் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று அவர்கள் ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். அப்பொழுதுதான் அந்த தேவனுடைய உபதேசம் அவர்களுக்கு விளங்கும். இப்பொழுது அவருக்கு இந்த உபதேசம் விளங்கவில்லை. ஏன்னால் அவன் மறுபடி பிறக்கவில்லை. அதனால் இந்த உபதேசம் அவனுக்கு புதிதாக இருந்தது, அவனுக்கு விளங்கவில்லை. அதை விளங்கப்படுத்துகிறார் ஆண்டவராகிய இயேசு. என்னப்படி விளங்கப்படுத்துகிறார் என்றால் மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன். அதற்கு நிகழ்வு மனுஷன் முதிய வயதாகிக்கையில் எப்படி பிறப்பான்? தன் தாயின் கற்பத்தில் இரண்டாம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ? பாருங்கள், ஆண்டவன் விளங்க விரும்புகிறார். என்ன விரும்புகிறார்? ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவை அங்கே அவர் விளக்கம் சொல்ல விரும்புகிறார். இவன் கேட்கிறான், ஒருவேளை நான் தாயின் கற்பத்திலே மறித்து திரும்பி தாயின் கற்பத்திலே வந்து பிறக்கலாமோ? அப்படி பிறப்பதுதான் புதிய பிறப்போ என்று அவன் அறிய விரும்புகிறார் என்றால் அவன் அறியாது. அதை ஆண்டவராக இயேசு விளக்கி சொல்கிறார். இயேசு பிரயுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். மனிதனுடைய வாழ்க்கையிலே மனிதன் மறுபடியும் பிறக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. பிறக்கவர்கள் எங்கே பிறக்கிறார்கள் என்றால் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அந்த ஜீவ வார்த்தையை கேட்கும் பொழுது அங்கே ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை ஜீவனாய் இருக்கிறபடினாலே அது என்ன நடக்கிறது? அந்த ஜீவன் அவனுக்குள்ளே போகிறது. அவன் மரித்து போயிருக்கிறான். அந்த ஜீவனினாலே அவன் மறுபடியும் பிறக்கிறான். எப்படியாவது கற்பத்திலே ஆண்டவராகிய தேவன் கற்பத்தில் எனக்கு கர்த்தரால் கொடுக்கப்படும் சுதந்திரம் என்று சொன்ன ஆண்டவர் அங்கே ஜீவனை எப்படி கற்பத்திலே உருவாக்குகிறாரோ அதே விதமாய் பூமியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனிதனும் இயேசு கிறிஸ்துக்குள் பிறக்கும் பொழுது அந்த ஜீவனை அவனுக்குள்ளே உண்டாக்குகிறார். இதை யாரும் செய்ய முடியாது. அவன் ஜீவன் அவனுக்குள்ளே வரும் பொழுது அந்த மரித்து கிடந்த ஆத்மாவானது அங்கு உயிர்ப்பிக்கப்படுகிறது. அது உடனே தகப்பன் தாய் யார் என்பதை அறிய ஆரம்பிக்கிறது. தேவன் இவர்தான் என்னுடைய தேவன் என்பதை அந்த ஆத்மா அறிய ஆரம்பிக்கும் பொழுது இந்த ஆத்மா என்ன செய்கிறது என்பதை லூக்காவின் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். அது தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கிறது. இந்த பிள்ளை பிறந்து வெளியாக வரும் பொழுது தாய் அணிகிறது. என்னதான் சொன்னாலும் அந்த தாய் சிறு வயதிலே இருந்த தாய் மார்பிலை போட்டு வளர்த்து பாலை கொடுத்து வளர்க்க 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 எப்படியாக இந்த தாயை இன்னும் அதிகமாய் அந்த பிள்ளை அறிகிறதோ அதே விதமாக தேவனுடைய வார்த்தையை கேட்க 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 பிறந்த பிள்ளையானது எப்படியாக வளர்ந்து வருகிறதோ அதே விதமாக ஆவிக்குரிய பிள்ளைகளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகின்ற அறிவிலே அவர்கள் வளர்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அன்பான தேவஜனமே, ஆண்டவர் ஒருபோதும் தன்னுடைய பிள்ளைகளை புறம்பே தருவதில்லை. இஸ்ரவேல் கற்பத்தின் கனிக்கு இறங்காமல் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் மறப்பதில்லை என்று சொன்ன ஆண்டவர் உங்களை மறக்காதபடினால்தான் தன்னுடைய ஜீவனை இந்த பூமியிலே கொடுத்து உங்களை அவர் உருவாக்க விரும்புகிறார். என்றால் நீங்கள் மகிமை அடைந்து மறுரூபமாக்கம் மட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவருடைய சாயலாக தானே நீங்கள் அவரோடு கூட செல்லும்படியாக ஆண்டவர் அந்த நித்திய ராஜ்யத்தை உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எபேசியர் 2 வாசி. சபையிலே 5 வகையான ஊழியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது குறித்து நாம் பார்ப்போம். இந்த காரியத்தை பார்த்தால்தான் சபை என்றால் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்ட
அப்போஸ்தலர்களாய் இருக்கிறீர்கள். ஆமென். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள்? ஆதியிலே வந்து சபையை இந்த பூமியிலே உருவாக்கினார்கள். அந்த அஸ்திவாரத்திலே தான் சபை கட்டப்பட வேண்டும். அப்போஸ்தலர்கள் மாத்திரமல்ல, தீர்க்கதரிசிகள் என்று வேதம் சொல்கிறது. இந்த ரெண்டு பேரும் என்ன செய்தார்கள்? இந்த பூமியிலே ஆண்டவருடைய வார்த்தையை அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் சொல்லி அந்த அஸ்திவாரத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே என்ற அஸ்திவாரத்தின் மேலே இது கட்டப்பட்டு வருகிறது. அப்ப ஆண்டவர் சொன்ன உபதேசத்திலே தான் சபை கட்டப்பட வேண்டுமே அல்லாமல் என்னுடைய சொந்த உபதேசத்திலே சபை கட்டப்படுவதை தேவன் விரும்பவில்லை. ஒரு குடும்பம் கட்டப்பட வேண்டியது தேவனுடைய வார்த்தை. ஆணும் பெண்ணுமாக அவர் நினைத்து இந்த குடும்பத்தை உண்டாக்கி நீங்கள் பருகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று அவர் ஆசீர்வதித்து அவர் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறுவதை நாம் காணக்கூடியதாக. ஹல்லேலூயா. அப்ப தேவன் ஒருபோதும் மாறி போவதே கிடையாது, அவர் மாற்றுவதும் கிடையாது. அப்ப அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகளுடைய ஆசீர்வாதத்திலே கட்டப்படணும். அப்ப இதை முதலாவது நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அப்போஸ்தலர் என்றால் யார்? தீர்க்கதரிசி என்றால் யார்? சுவிசேஷகர் என்றால் யார்? போதகர் என்றால் யார்? மேய்ப்பர் என்றால் யார்? 5 ஊழியத்தையும் அவர் தான் ஏற்படுத்துகிறார். வாசியுங்கள் எபேசியர் 4:13. அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் ஏற்படுத்தினார். அவர் தான் ஏற்படுத்தார். அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், சுவிசேஷகர்கள் எல்லாவற்றையும் அவர் தான் ஏற்படுத்தினார் சொன்னார். அப்ப அவர் ஆதி முதல் அப்போஸ்தலர்களை ஏற்படுத்தி அப்போஸ்தலர்கள் அங்கே பிரசங்கித்து ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையிலே அவர் சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு அந்யோன்யம் ஐக்கியம் அதிலே அவர்கள் தரித்திருந்து அவர்களை அப்போஸ்தலர்கள் அங்கே அஸ்திவாரங்களை போட்டு அந்த அஸ்திவாரத்தின் மேலேதான் திருச்சபையானது இயேசு கிறிஸ்து மேல் கட்டப்பட வேண்டும். குடும்பம் எப்படி கட்டப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அதே விதமாகவே சபையானது கட்டப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்ப குடும்பம் என்றால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு குடும்பம் உண்டு வேதத்திலே. கீழ்ப்படுகின்ற ஒரு குடும்பம். கீழ்ப்படுகிற ஒரு குடும்பத்தை தான் தேவன் தெரிந்து கொண்டார். நோவாவை அவர் தெரிந்து கொண்டார் என்றால் நோவா ஒரு கீழ்ப்படிந்த ஒரு மனிதனாக இருந்தால் அந்த குடும்பத்தை தேவன் தெரிந்து கொண்டு ஒரு பேழையை உண்டு பண்ணினார். அந்த பேழை தான் இன்றைக்கு இருக்கிற சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்த பொழுது அவர் கீழ்ப்படிந்தவராக இருந்தார். அந்த இயேசு கிறிஸ்துவை கொண்டுதான் அங்கே சீசர்களை அழைத்து அந்த சீசர்கள் கீழ்ப்படிந்த சீசர்களை வைத்துத்தான் ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்திலே சபையை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. ஒரு தாய் தகப்பனை எடுத்துத்தான் ஆண்டவர் பிள்ளைகளை பெற்றெடுக்க முடியும். ஹல்லேலூயா. ஒரு தாய் வயிற்றிலே தான் அவரும் ஒரு தாயும் தகப்பனும் இருந்த ஒரு குடும்பத்திலே தான் ஆண்டவராகிய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவும் அங்கே மரியாளுடைய வயிற்றிலே அவர் வந்தார். கூடி வருவதற்கு அங்கே தாயும் ஒரு தகப்பனும் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை வளர்ப்பதற்கு தாயும் இருந்தால் அந்த இடத்திலே ஒரு தகப்பனும் இருந்தார். தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்று வேதம் சொல்கிறது. ஒரு நல்ல குணசாலியான ஒரு தாயை அவர் தேர்ந்தெடுத்தார். ஒரு குணசாலியான ஒரு தகப்பனை தேர்ந்தெடுத்தார். 2 பேரையும் கொண்டுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வளர்க்கின்ற பொறுப்பை ஆண்டவராக தேவன் கொடுக்கிறார். இன்றைக்கு சபையும் அப்படித்தான். ஒரு சபையை ஆண்டவர் தேர்வு செய்யும் பொழுது, ஒரு சபைக்கு ஒரு மேற்பனை அவர் தேர்வு செய்யும் பொழுது எப்படி தேர்வு செய்கிறார் என்பதை குறித்து நாம் அறிய. நாங்கள் தேர்வு செய்கிற விதமாக அவர் தேர்வு செய்யல. அவர் தேர்வு செய்தால் இது சரியாக அவர் தேர்வு செய்வதாக. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் என்றால் புதிய சபைகளுக்கு அஸ்திவாரம் உள்ளது. கவனிக்க. யாராவது ஒருவர் சபையை உருவாக்க வேண்டும் என்றால் ஆண்டவராகிய தேவன் அப்போஸ்தலர்களை அனுப்பி ஒரு புதிய சபையை அவர் அஸ்திவாரம். அதான் அப்போஸ்தலர். இருக்கிற சபையை எடுத்து இன்னொரு சபையை உருவாக்குறது அப்போஸ்தலர் கிடையாது. அது பைபிள்ல எங்க நீங்க காட்ட முடியும்?
எங்கும் அவர்கள் சிதறப்பட்டு போன பொழுது வேதத்திலே நான் அடுத்த வாரத்தில் இதை தொடர்ந்து பேச இருக்கிறேன். நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக புதிய சபைகளுக்கு அஸ்திவாரம் இடுபவர்கள் பிரதேச ஊழியங்களை ஏற்படுத்தி போதித்து சபை பொறுப்பை தந்து பிற இடங்களுக்கு அவர்கள் தேடி போய்விடுவார். அந்த சபையை உருவாக்கிட்டு பவுலடிகள் அந்த சபை விட்டு கடந்து போய்விடுவார். அவருடைய வேலை ஒரு புதிய இடத்துல போய் ஒரு சபையை உருவாக்கும் தான் அப்போஸ்தலர். இருக்க சபையை பிரித்து சபையை உருவாக்குவது அப்போஸ்தலர் கிடையாது. பைபிள் அப்படி ஒன்று. வேதத்தின் அடித்தளத்தில் கட்டப்படாத சபைகள் தேவனால் உண்டாக்கப்படுவதல்ல. ஆனால் தன்னுடைய நாமம் தூசிக்கப்படாதபடி ஆண்டவர் பொறுமையோடு காத்திருக்கிறார். பைபிள் சொல்லி என்ன பைபிளோடு பேசலாம். நீங்கள் எந்த நேரத்திலும் என்னோடு நீங்கள் காய்க்கலாம். நான் உங்களுக்கு தகவல் அப்பா நீங்கள் இப்படி சொன்னது பிழை, என்னோட நீங்கள் பேசலாம். நான் தாயும் தகப்பனும் என்று நீங்கள் எப்பொழுதும் மறந்து விடக்கூடாது. ஒரு காலத்தில் நான் உங்களுக்கு ஒரு போதகராக தான் இருந்தேன். இப்பொழுது நான் அப்படி இருக்க விரும்பவில்லை. ஒரு கண்காணியாக எனக்கு கொடுத்த பொறுப்பை சரியாக செய்ய ஒருவனாக நான் இருக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. எந்த நேரம் என்னோடு நீங்கள் பேசலாம். தாயோட தகப்பனோடு பேசுகிற மாதிரி என்னோடும் உங்களுடைய சிஸ்டரோடு கூட நீங்கள் பேசலாம். இப்படி இருக்குது, இது வசனம் சொல்லுகிறது. ஆனால் இப்படி இருக்கிறீர்கள், சற்று நீங்கள் கொஞ்சம் இந்த கோபப்படுகிறீர்கள், பொறுமைன்னு சொல்லி வேதம் வசனம் சொல்லுகிறது. கொஞ்சம் பொறுமையாக இருக்கக்கூடாது அம்மா அப்பா என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு என் பிள்ளைகள் வளரும் பொழுது பிள்ளைகளுக்கு தெரியும் நாங்கள் என்ன தவறு செய்கிறோம் என்று. பிள்ளைகள் வளரும் பொழுது பிள்ளைகள் என்ன தவறு செய்கிறார்கள் என்று பெற்றோருக்கு தெரியும். பெற்றோர் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அல்லேலூயா. இந்த அடிப்படையிலே தேவனுடைய சபை கட்டப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். மிகவும் அவசியமான ஒரு ஊழியம் அப்போஸ்தலருடைய ஆலோசனை நமக்கு தேவையாக இருக்கிறது. லூக்கா 11:49 வாசியுங்கள். லூக்கா 11:49. அவர்களிடத்தில் அனுப்புவேன். அவர்களில் சிலரை கொலை செய்து சிலரை துன்பப்படுத்துவார்கள். ஆவேலின் இரத்தம் முதல் பலிபீடத்துக்கும் தேவாலயத்துக்கும் நடுவே கொலையுற்ற சகரியாவின் இரத்தம் வரைக்கும் உலக தோற்றம் முதல் கொண்டு சிந்தப்பட்ட சகல தீர்க்கதரிசியுடைய இரத்தப்படியும் இந்த சந்ததியின் இடத்தில் கேட்கப்படத்தக்கதாக அப்படி செய்வார்கள் என்று சொல்லுகிறது. பாருங்கள், அவர்தான் என்ன செய்யறார்? அப்போஸ்தலர் தெரிந்து அவர்தான் அனுப்புறார். முகாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவரை சில பேர்களே அப்போஸ்தலர்கள் உண்மையான சத்தியத்தை பேசும்பொழுது அவரை கொலை செய்வார். தீர்க்கதரிசிகள் கொலை செய்வார். இன்றைக்கும் செய்வார். ஆனால் அந்த ரத்தம் தேவ சமூகத்திலே கேட்கப்படும். ஏன்னா அவர் தான் அனுப்பினார் தீர்க்கதரிசி அப்போஸ்தலர். யோவான் ஞானகனை ஆண்டவராக தேவன் அனுப்பினார். ஏன் அனுப்பினார்? தான் வருவதற்கு முன்பதாக இந்த பூமியில் ஒரு பரிசுத்தவான் தனக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய திட்டமாக இருந்தது. மனம் திரும்பி ஞானஸ்தானம் கொடுக்கும்படியாய் அங்கே யோவான் ஞானகனை அனுப்பினார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக பூமியிலே வந்தார் என்பதை நாம் அறிகிறோம். அவர் ஆயத்தப்படுத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அவர் முன்பே தன்னுடைய வேலைக்கு ஆட்களை ஆயத்தப்படுத்துகிற ஒரு தேவன். அவர் தீர்மானித்து செய்கிறார். அவர் வைக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் என்னென்ன ஒரு மனிதன் செய்வான் என்பது எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனாமல் தவறு செய்தான வேலையை என்ன செய்தார்? உடனடியாக அவர்களை கைவிட்டார். ஆனாலும் மீட்டுக்கொள்ள மீண்டும் வந்தார். ஏன்? அவர்கள் தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. அன்பான தேவஜனமே, 1 கொரிந்தியர் 12:29 வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 12:29. கண்ணானது கையை பார்த்து 12:29. எல்லோரும் அப்போஸ்தலர்களா? எல்லோரும் அப்போஸ்தலர்களா?
எல்லோரும் தீர்க்கதரிசிகளா? எல்லோரும் போதகர்களா? எல்லோரும் அற்புதங்களை செய்கிறார்களா? இல்லை. எல்லோரும் போதகராக இருக்க முடியாது, எல்லோரும் அப்போஸ்தலராக இருக்க முடியாது, எல்லோரும் தீர்க்கதரிசிகளாக இருக்க முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர்கள் 12ஆம் அதிகாரத்தை சென்று வாங்கி ஆவிக்குரிய வரங்களை அவர் பகிர்ந்து கொடுக்கிறார். பிள்ளைகள் வளரும் பொழுதுதான் பிள்ளைகளுக்கு அதுக்கேற்ற காரியங்களை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் கற்பத்திலே உன்னை கண்டுவிட்டார். உருவாகும் என்பதாகவே நீ தீர்க்கதரிசியாக எளிமையாக பார்க்கப்படுகிறது. அவர் தீர்க்கதரிசியாக நீ அபிஷேகம் பண்ண வேண்டும் என்றால் அவர் உன்னை கற்பத்திலே அபிஷேகம் பண்ணுகிறார். ஒரு அப்போஸ்தலனாய் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர் கற்பத்திலே உன்னை தெரிந்து கொள்கிறார். வடிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை தெரிந்துதான் அவர் அழைத்து வருவார். யோவான் ஞானகனை ஒரு தீர்க்கதரிசியாய் பூமிக்கு அனுப்பின பொழுது அவர் கற்பத்திலே தெரிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே ஒரு தேவனாக, ஒரு குமாரனாக அவர் தெரிவு செய்வதற்கு முன்பதாக அவர் கற்பத்திலே அதை உருவாக்கினார். உன் தாயின் கற்பத்திலே உன்னை உருவாக்கினார். ஹல்லேலூயா. உன்னை பேர் சொல்லி அழைத்தவர். மோசேயை ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் பொழுது அவனை கற்பத்திலே தெரிந்து கொண்டார். அங்கே பார்ப்போன் அரண்மனையை அவன் மறந்திருக்கலாம். ஆனால் பார்ப்போன் அரண்மனையை மறந்திருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே அவன் பாத காரியங்களை வெறுக்கிறவனாக அவன் மாறினான். அரச போகங்களை வெறுக்கிறவனாய் மாறினான். பாவ சந்தோஷங்களை வெறுத்து அவன் தன்னுடைய ஜனங்களுக்காய் ஜீவனை கொடுப்பதற்காக அவன் ஆயத்தமானவனாய் காணப்படுகிறான். ஹல்லேலூயா. வேதம் தெளிவாக இருக்கிறது சகோதரனே சகோதரி. இதை போதித்து பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழியிலே பெற்றோராகிய நாங்கள் அவர்களை நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. நானே பிள்ளையா இருந்தால் அவங்களே பிள்ளை. ஹல்லேலூயா. முடியும். அப்ப என்ன செய்ய வேண்டும்? அதுக்கேற்றவரை தேவன் ஏற்படுத்த வேண்டும். நானா போதகராக ஏற்படக்கூடாது. அவராய் என்னை போதகராக இருந்தால் அவர் என்னை நடத்துவார். ஹல்லேலூயா. ஆமென் சார். ஹல்லேலூயா. இன்றைய நாளிலே அன்பான தேவஜனமே, இன்னும் ஒரு வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி அடுத்த வாரத்திலே உங்களுடைய தீர்க்கதரிசி குறித்து சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். தீர்க்கதரிசி என்றால் யார்? முதலாவது தெரிந்து கொள்ளும். எந்த ஊழியம் எதனால் உண்டாக்கப்பட்டது, எதற்காக உண்டாக்கப்பட்டது? எல்லா 5 ஊழியங்களும் சபை பக்தி விருத்தி அடைவதற்கு, சபையை வளர்ப்பதற்கு. பக்தி விருத்தி அடைதல் என்றால் என்ன? பிள்ளைகளை நல்ல ஒழுக்கத்திலே வளர்ப்பதற்காக தான் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள் எல்லாம் பிள்ளைகளை சரியான வழியிலே வளர்ப்பதற்காக தான் பெற்றோர்கள். இதுதான் பெற்றோர் தேவை. இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் பெற்றோர் இல்லாமல் வளர்கிறார்கள் பூமியிலே அநாதைகளாக? காரணம், பெற்றோர்களை வளர்த்த முடியுமா? பிள்ளைகளை விடுதிகளிலே வைத்து பிள்ளைகளை பெற்றோர் வளர்க்கும் பொழுது எனக்கு ஆண்டவர் சொன்னார், நான் இந்த சபையிலேயே ஆண்டவரே பிள்ளைகள் வருகிறார்கள், பெற்றெடுக்கிறோம், காணாமல் போய்விடுவார்கள், காரணம் என்ன என்று நான் ஆண்டவரத்திலே நான் ஜெபித்தேன். கடைசியாக சொல்கிறேன். ஹல்லேலூயா. தேவனின் தீர்க்கதரிசி என்பவன் தேவனின் இதயத்தையும் சித்தத்தையும் சபைக்கு சொல்லுகிறவன். என்ன சொல்லுகிறவன்? நான் தீர்க்கதரிசி என்பவன் தேவனுடைய இதயத்தையும் சித்தத்தையும் சபைக்கு சொல்லுகிறவன், வரப்போகிற காரியங்களை முன்னறிவிப்பவன். சபை தலைவர்கள் தேவனின் திட்டத்தை விலகும் போது எச்சரிப்பவன். ஹல்லேலூயா. சபை தலைவர்கள், சபையை நடத்துகிற இந்த 5 விதமான ஊழியங்களை செய்கிறவர்கள் சபை தரிசனங்களை, சபையுடைய சத்தியங்களை விட்டு விலகும் பொழுது அதை எச்சரித்து சொல்லுவன் தான் தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. ஆமென். ஏன்னா தேவனுடைய இதயத்தையும் சித்தத்தையும் அறிந்தவன் தான் தீர்க்கதரிசி. அதுக்கு ஒரு வசனத்தை காண்பித்து நேரம் கடந்து போறபடினாலே அடுத்த வாரம் நாங்கள் அதை குறித்து பார்க்கலாம். அப்போஸ்தலர் 11:28 வாசிங்க. அப்போஸ்தலர் 11:28. அவர்களில் ஒருவனாகிய அகப் என்பவர் எழுந்து, உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அது அப்படியே கிழவுது ராஜனுடைய நாட்களிலே
உண்டாயிற்று. அவன் என்ன ஒரு மனிதன் எழுப்புறான், தீர்க்கதரிசி எழுப்பி இந்த நாட்டிலே இப்படிப்பட்டதான ஒரு பஞ்சம் வரப்போகிறது, பஞ்சங்களும் யுத்தங்களும் அதெல்லாம் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எப்ப வரப்போகும்? தேவனுடைய இதயத்தை அவன் அறிந்து தேவன் சொல்லுகிற காரியத்தை அவன் சொல்லுகிறான், அது அப்படியே நடந்தது. அதான் தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. எச்சரிப்பவன் தீர்க்கதரிசி. தேவனுடைய இதயத்தை எடுத்து எச்சரிப்பவன் தீர்க்கதரிசி. அடுத்த இன்னொரு காரியத்தை பார்ப்போம். 13:1 வாசியுங்கள். அப்போஸ்தலர் 13:1. அந்தியோக்கியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீங்கள் எனப்பட்ட சிமியோனும் சினரே உரானாகிய துகியும் ஆட்டோக்கு சேனாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மணியினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவிழா பற்றினார். எப்ப சொன்னார் தீர்க்கதரிசி? எப்ப தீர்க்கதரிசனம் வந்தது? அங்கே அவர்கள் எல்லோரும் கூடி சபையிலே அவர்கள் என்ன செய்தார்கள்? தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். உபவாசம் பண்ணி அவர்கள் ஆராதித்துக் கொண்டிருந்த வேளையிலே அங்க பரிசுத்த தேவ ஆவியானவர் தன்னுடைய ஊழியத்திற்கு இவர்களை பிரித்து அனுப்பு என்று சொன்னார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் மனிதனை கொண்டு பேசுகிறார். தேவனுடைய இதயத்தை அறிந்தவர். இன்றைக்கு ஒருத்தட்ட இதயத்தை ஒரு அறிந்து ஹலோ ஒரே கட்டில் படத்துக்கு என்னடா ஒரே பக்கத்தில் இருப்போம், என்ன முடிய சிந்திக்க போறான்னு எனக்கே தெரியும். ஹல்லேலூயா. ஆனால் தேவனுடைய இதயத்தை அறிந்து கொண்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய இதயத்தை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய சித்தத்தை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அதெல்லாம் வேதத்தில் இருக்கு. அன்பான தேவஜனமே, சத்தியம் அறிவீர்கள், சத்தியம் இதை நீங்கள் சரியாக அறிந்து கொண்டு செயல்படும் பொழுது தேவன் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். தீர்க்கதரிசி மூலமா இன்னொரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். 10-11 வாசிங்க. மன்னிக்கும் 10-11 இதுல 13 10 எல்லா கவலமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகையிலே கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவது புகழ மாட்டாயோ? இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உண்மையில் வந்திருக்கிறது. சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய் என்றான். தெரியும் இவரே காசினால பரிசுத்தாவி வாங்கலான்னு உடனே பரிசுத்தாவியான ஒரு இடத்துல இறங்கினார். தீர்க்கதரிசி என்ன பேச்சு பேசுறாங்க? கபடனே சும்மா ஏதோ பரவாயில்ல அப்படி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி பரிசுத்தாவியான ஒரு மனிதனுக்குள்ள இறங்கினால், தீர்க்கதரிசிக்குள்ள இறங்கிட்டா அவன் அப்படியே எல்லாத்தையும் சொல்லி பரவாயில்ல. அதான் தீர்க்கதரிசி. நான் அறிஞ்சிருக்கணும் தீர்க்கதரிசி என்றால் என்ன. இது சபைக்கு தேவை. அப்பப்ப எச்சரிக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப சபையிலே ஆண்டவர் முதலாவது அப்போஸ்தலர், இரண்டாவது தீர்க்கதரிசி, மூன்றாவது தான் சுவிசேஷம். அப்புறம் பாருங்க. ஹல்லேலூயா. கடைசியாக இன்னும் ஒரு வசனத்தை நாங்கள் தீர்க்கதரிசி மூலமாய் சபைக்கு என்ன செய்கிறார்கள் பார்ப்போம். 1 கொரிந்தியர் 14 வாசனம். மனுஷனுக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். அதை கவனா கவனிங்க. வடிவா கவனிங்க. தீர்க்கதரிசி சொல்றவன் என்ன செய்வதற்கு பேசுகிறான். வடிவா கவனிங்க. இந்த வசனத்தை எல்லோரும் எடுத்துக்கொண்டு பார்ப்போம். இந்த வழியில நாம் முடிக்க போகிறோம். அடுத்த வாரம் சுவிசேஷம் மற்ற காரியங்களை நாங்கள் பார்ப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் எல்லோருமாக எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வழியிலே அடுத்த வாரம் இன்னும் விதமான காரியங்களை நாம் பார்க்கக்கூடியதாக கர்த்தர் நம்முடைய கண்களை திறந்தருள்வாராக. தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவரோ மனுஷனுக்கு பக்தி விருத்தியும் புத்தியும். அவன்
தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கும் புத்தியும் ஆறுதலும். ஒரு தீர்க்கதரிசி முதலாவது எச்சரிக்கை சொன்னாலும் அவனுக்கு புத்தி அவருக்கு தெளிவுபடியாக சொல்லுகிறார் பரிசுத்த ஆவியானவர். அதுக்கு பின்பதாக ஆறுதல் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப சபைக்கு தீர்க்கதரிசி என்ன செய்ய வேண்டும்? பக்தி விருத்தியை உண்டாக பேச வேண்டும். அதே நேரத்தில் அவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? புத்தி தெளிவிக்க அவன் பேச வேண்டும். அதே நேரத்தில் அவனுக்கு ஆறுதல் உண்டாக பேச வேண்டும். அல்லேலூயா. 3 காரியம் தீர்க்கதரிசியிலிருந்து புறப்படும். சில தீர்க்கதரிசியோ ஒரே கடிந்து தள்ளிக்கொண்டே இருப்பார். அவர்கள் தீர்க்கதரிசி கிடையாது. அவர்கள் எடுத்தா இந்த வேலையிலே கடிந்து வெட்டு 2 துண்டு 2 அவர் தீர்க்கதரிசி கிடையாது. அவர் பக்தி விருத்தி உண்டாக அவருடைய வாழ்க்கையை கட்டியெழுப்பி அவருடைய வாழ்க்கைக்கு புத்தி சொல்லி அதே நேரம் அவரை ஆறுதல் படுத்துகிறவர் தீர்க்கதரிசி. அல்லேலூயா. சில தீர்க்கதரிசி சொன்னா விடிய தெரிய கொள்ளையா, அவ்வளோ பிரச்சனை, ஆறுதலே இருக்காது. எல்லாம் தீர்க்கதரிசி கிடையாது. வேகம் சொல்றது, நான் சொல்றேன். அல்லேலூயா. தொடர்ந்தும் அடுத்த வாரம் நாங்கள் இவைகளை குறித்து கவனிப்போம். கர்த்தர் தாமே இந்த நாளிலே உங்களை ஆறுதல் படுத்தி நீங்கள் பக்தி விருத்தி அடையவும், நீங்கள் புத்தி அடையவும், நீங்கள் ஆறுதல் பெறவும் தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. வார்த்தை நம்மை ஜீவனுள்ளதாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. கர்த்தரை வார்த்தையை கேட்டவர்கள் இந்த செய்தியானது அடுத்த வாரம் தொடரும். அல்லேலூயா. தேவன் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த செய்தியை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் கேட்போம். இந்த செய்தியிலே தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. இந்த நாளிலே நான் சொன்னேன், நாங்கள் சரியான முறையிலே உங்களை நடத்தியிருந்தால் நீங்கள் தவறி போவதற்கு காரணம். ஆனால் நீங்கள் அடுத்த வாரம் அறிந்து கொள்வீர்கள், பக்க வழியாக கூட என்ன செய்வார்கள்? கள்ளப்போதர்கள் வருவார்கள். வந்து என்ன செய்வார்கள்? ஆட்டுகளை கொண்டு போவார்கள். ஆனால் நாங்கள் எச்சரிப்பு இல்லாமல் இருக்கிறதுனால, நாங்கள் சரியாக தேவனுக்கு உண்டதாக இல்லாததுனாலே என்ன செய்கிறார்கள்? ஆடுகளை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அல்லேலூயா. எப்பொழுது வானவன் சேனச பிள்ளையை சொல்லும்போது 1 வருஷமாக கவனிக்கொண்டே இருக்கு. பிள்ளையை சரியா வளர்க்கிறியா, சரியா தேரியா, சரியா போறியா, சரியா நடத்துறியா, எல்லாம் 1 வருஷம் கவனிக்கொண்டே இருக்கு. 1 வருஷம் சரியா கவனித்த வானவன் சேர கொண்டு. அல்லேலூயா. இதான் பிள்ளைகள் போகிறது என்ற சட்டப்படி ஆண்டவர் நடவடிக்கை எடுக்க வேண்டியது. இதுதான் எங்கள் சபையில் நடந்ததுன்னா ஆமீன் சொல்லுவோம். அல்லேலூயா. ஆனால் அப்படி நாங்கள் நாங்கள் பக்குவப்பட்ட பின்பு உங்களை பக்குவப்படுத்த தேவன் இந்த நாளிலே உள்ள அனைவரையும் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் சபை பணி என்ன என்பதை நீங்கள் அறிந்தால் நீங்கள் அதன்படி நீங்களும் வளர்வீர்கள். எங்களுக்கும் அது ஆறுதல், எங்களுக்கு அது மிகவும் சமாதானமாக இருக்கும். அல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். சபை என்றால் என்ன? குடும்பமும் சபையும் ஒன்று என்று நீ சொல்கிறார். ஒருவர் குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் சபையை எப்படி விசாரிப்பார்? ஆண்டவரை ஒரு குடும்பத்தை ஆண்டவரை நடத்த, அவருடைய சொந்த பிள்ளைகளை நடத்த ஆண்டவரை நாங்கள் அறியாவிட்டால் மற்றவர்களை நாங்கள் எப்படி விசாரிக்க முடியும் என்று வேதம் சொல்கிறார். நீ ஒரு ஆண்டவரை ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார், ஒரு கண்காணியை பரிசுத்த ஆவியானவர் நியமித்தார், வேத சத்தியத்தின்படி நீ நியமிப்பீர் என்பதை பிள்ளைகள் அறிந்து கொள்ள நாளிலே சிறுவை செய்யும். அதற்காக நான் நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே, அதற்கு எங்களையும் நீ தகுதியுள்ளவராக மாற்றும்படி நான் சொல்கிறேன். எங்களிலே குறைகள் காணப்பட்டால் எங்களுக்கு சொல்லி அப்போஸ்தலரை கொண்டு வந்து ஆலோசனை கொடுத்து தீர்க்கதரிசிகளை கொண்டு வந்து எச்சரித்து எங்களை நடத்தும்படி உங்களை அன்போடு கேட்கிறோம். தேவனே, நீ அனுக்கிரகம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் இந்த கேட்ட வசனங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆறுதலை, ஒரு பக்தி விருத்தியை, ஆண்டவரே ஒரு புத்தியை அவர்கள் கொடுக்க வேண்டுமா என்று சொல்கிறேன். தொடர்ந்தும் ஆண்டவரே இந்த பாடங்களை நாங்கள் கற்றுக்கொள்வோம். எங்களுக்கு கிருபையையும் தயவையும் ஜீவனையும் நீ கட்டளையிடுகிறார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென்.
வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்து வானோர் பூலோகத்தாருடைய முழங்கால் யாவும் முடங்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். அன்பான தேவஜனமே, இந்த வெப்சைட் ஊடாக நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் இந்த வெப்சைட் பகுதியிலே வீடியோ, ஆடியோ, போட்டோஸ் மற்றும் ஆர்டிகல்ஸ்கள் இருக்கிறது. இவைகளை நீங்கள் பார்த்து ஆவி ஆத்தும சரீரத்திலே பூரண விடுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். பெரியா சுவிசேஷ தேவ சபை குடும்பம் ஒவ்வொரு ஞாயிறும் மதியம் 14 மணி, அதாவது 2 மணிக்கு பரிசுத்த தேவ ஆராதனை நடைபெறுகிறது. இதிலே வந்து நீங்கள் கலந்து கொண்டு தேவ சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி பெரியா சுவிசேஷ தேவ சபை குடும்பம் உங்களை அன்போடு கூட அழைக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் இதங்களோடு நீங்கள் தொடர்பு கொண்டு ஜெப தேவைகளுக்கும் உங்களுடைய வாழ்க்கையின் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் கீழ்காணும் முகவரியிலோ அல்லது டெலிபோனிலோ நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். இந்த வெப்சைட் மூலமாக கூட நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். ஆமென்.